உங்களை மாதிரியே பூவும் பொட்டுமா மங்களகரமா இருக்கணும்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. உனக்கு என்னம்மா, நீ நல்லா இருப்ப. மஞ்சு, நீ கொடுத்த கர்ச்சீஃபை பத்திரமா வச்சிருக்கேன். மெட்ராஸ்க்கு போன உடனே ஏசி சார் கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ் மீனா. சரிப்பா, டைம் ஆச்சு, கிளம்பு. மஞ்சு, போயிட்டு வர மஞ்சு. அப்பா தங்கம் போயிட்டு வரேன்ப்பா. வரேம்மா. வாங்க. மாமா போயிட்டு வரேன். வரேன் மாமா. வரேன் அத்தை. சரி போயிட்டு வரேம்மா. வரேன். மாமா, என்னம்மா? முனியா இருக்கான்ல, ஆமா. எல்லா உண்மையும் நம்ம மீனா கிட்ட போட்டு உடைச்சிருக்கான். என்னம்மா சொல்ற? ஆனா மீனா அதை நம்பல. ஆதாரத்தை காமி, நான் நம்புறேன்னு சொல்லிருக்கா. ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துழைக்கிறப்போ இந்த முனியனுக்கு மட்டும் நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? மாமா, அவன் வாயை அடைக்கணும், இல்லனா நம்ம மீனாவோட வாழ்க்கைக்கே ஆபத்து வந்துடும். இப்பவே முடியன் எங்க இருக்கான்னு விசாரிச்சு ஆடுகளை விட்டு உதைக்க சொல்றேன். அண்ணே, அண்ணே மீனாட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களே? அவங்கள பட்டணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்கண்ணே. நான் சொன்னதை நம்பலடா அவ. நம்பலையா? என்ன பண்ண போறீங்கண்ணே? சென்னைக்கு போறேன். எதுக்குண்ணே? எவிடன்ஸ் தேட. ஆதாரம் இல்லாம நம்ப மாட்டலாம். அந்த டாக்டர் சிவா பொண்டாட்டி சென்னையிலான இருக்கா, அவளை போய் பாக்குறேன். அவதான்டா எனக்கு ஆதாரம். அண்ணே, அவ்வளவு பெரிய சென்னையில டாக்டர் பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. சாதாரண விஷயம் இல்லதான் விதி. அந்த சொக்கலிங்கத்துக்கும் அவ பொண்ணுக்கும் பாதகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை கண்டுபிடிப்பா. சரி, நான் வர்றேன். டேய் நில்றா. ஐயா, முனிய எங்கடா? எனக்கு தெரியாதுங்கய்யா. இங்க பாரு கதிரேசா, எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். இத்தனை நாள் முனியனுக்கு நீ தான் அடைக்கலம் கொடுத்துருக்க. இப்ப நேரம் பார்த்து கொம்பு சீவி அனுப்பியிருக்கியா? இங்க பாருடா, இப்ப எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டு முனிய எங்க இருக்கான்னு சொல்ல போறியா, இல்ல ஊரு கட்டுமானத்தை மீறினதுக்காக பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்து நின்று தண்டனை அனுபவிக்க போறியா? என்ன பண்ண போற சொல்லு. ஐயா,
அப்படிலாம் பண்ணிடாதீங்க ஐயா. நான் உண்மையை சொல்லிடுறேன். ம் சொல்லு. முனி எத்தனை நாள் என் கூட இருந்தாரு. அவர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊர் கட்டுப்பானதை மீறிட்டேங்கய்யா. சரி, இப்போ முனியா எங்கே இருக்கான் சொல்லு. உங்க பொண்ணு மீனாவும் பட்டணத்து டாக்டர் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சதும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க பொண்ணை பார்க்க போயிருக்காரியா. உங்க பொண்ணை பார்த்து உங்க மருமக இறந்த விஷயத்த சொல்லியிருக்காரியா. ஆனா உங்க பொண்ணு நம்பல, திட்டி அனுப்பிச்சிட்டாங்களா. அந்த விரத்தில் வந்து இந்த ஊர்ல இருக்க விரும்பல, எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்கய்யா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? சத்தியமுங்க. இதை பாரு, இனிமே முனியனை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே வந்து சொல்லு, புரியுதா? சரிங்கய்யா. போ. வாங்க. மேடம், தேவையான அளவுக்கு மெடிசன் ஸ்டாக் இருக்கு. 15க்கு அப்புறம் ஆர்டர் எடுத்தா போதும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்களேன், இந்த மெடிக்கல் ரெப்ஸ் எல்லாம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா வர சொல்லுங்களேன். எதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க டைமும் வேஸ்ட், டாக்டர்ஸ் டைமும் வேஸ்ட். நீங்க பார்த்து பண்ணிடுங்க. ஓகே மேடம். மேடம், சிவா சார் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. சார் எப்போ வருவாரு? இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துருவாரு. ஓகே மேடம். வேற ஏதாவது அர்ஜென்ட் கேஸ்னா டாக்டர் கிருஷ்ணராவை அட்டென்ட் பண்ண சொல்லட்டுமா மேடம்? அவரு டாக்டர் கிருஷ்ணராவ் கூட தான் டெல்லிக்கே போயிருக்காரு. ஓ ஓகே, சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஹலோ மேடம், டாக்டர் கிருஷ்ணராவ் வந்திருக்காரு. யாரு? டாக்டர் கிருஷ்ணராவ் மேடம், நம்ம டாக்டரை பார்க்க வந்திருக்காரு. அவர் தான் ஊர்ல இல்லையே, அதனால உங்களை பார்க்க அனுப்பட்டுமான்னு கேட்டேன். அனுப்புங்க. ஓகே மேம். சார், மேடம் வர சொல்றாங்க. தேங்க் யூ. ஓகே ரேவதி, நீங்க போலாம். ஓகே மேடம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் சிவா. வாங்க சார், வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த பக்கமா வந்தேன், சிவாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, சரி அப்படியே பார்த்து போலான்ட்டு வந்தேன். இட் இஸ் ஜஸ்ட் a கேஷுவல் விசிட். என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப நாள் ஆச்சா? வாரம் வாரம் சண்டே அவர் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்துட்டு இருக்காரு? அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ அவருக்கு இங்க வேலை கம்மி, சோ அவரை நான் கூப்பிட்டுக்கிட்டேன். இப்போ அவரும் பிஸி, நானும் பிஸி. நானும் இப்ப வேற 2 டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் மைண்ட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சிவா எவரி சண்டே அங்க வரலன்னா அவருக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு அர்த்தம். ஒரு டாக்டர்னா 1000 பர்சனல் விஷயம் இருக்கும், அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. எஸ், சொந்த பொண்டாட்டியா இருந்தா கூட சொல்ல முடியாது. சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பான். அவன் பொண்டாட்டி மனநல பாதிக்கப்பட்டவளா இருப்பா. அந்த விஐபி இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். நாம ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. மா, சிவா ரொம்ப நல்லவருமா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, நிச்சயமா நான் சிவாவுக்கு தான் கட்டி கொடுத்துருப்பேன். ஓகேமா, நான் கிளம்புறேன். டாக்டர் கிருஷ்ணராவ் இப்போதான் ஃபோன் பண்ணாரு. டெல்லியில் ஹெல்த் மினிஸ்டர் தலைமையில் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்குதான். அதில் என்னையும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. அங்கே நம்ம டாக்டர் தஞ்சாவூர் பஸ்ல யாரத்த பார்த்தேன். சிவா ரொம்ப நல்லவருமா. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, நிச்சயமா நான் சிவாவுக்கு தான் கட்டி கொடுத்துருப்பேன்.
சிவாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, சரி அப்படியே பார்த்து போலான்ட்டு வந்தேன். இட் இஸ் ஜஸ்ட் a casual visit. பாரு என்னாச்சுமா, தூங்கல? இல்லம்மா, அப்பாவை நினைச்சு கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியாயிடுமா. உன்னோட நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. தப்பா நடந்துட்டு இருக்கோன்னு எனக்கு பயமா இருக்குமா. என்ன பார்வதி யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் தூங்க. நான் கொஞ்ச நேரம் காத்தாட இருந்துட்டு வரேன். நீ போ. சரி, ரொம்ப நேரம் வெளியில இருக்காத, உடம்புக்கு ஆகாது. சீக்கிரம் வா. கடவுளே, என் புருஷனை நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையை நீதான் எனக்கு கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்கேன். டாக்டர், டாக்டர் சார். வாங்க உள்ள போலாம். டாக்டர், டாக்டர், டாக்டர் சார். சார், நீங்க டாக்டர் சிவா தானே? இல்லையே. இல்லையா சார்? நான் என் மகளை அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். சார், நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் டாக்டர் சிவா இல்ல. உருவத்துல ஓம் புருஷன் மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர், அவன் பேரும் சிவா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வைத்தியம் பண்ண வந்திருக்கிறான். நம்ப முடியலையே சார். சார், என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் சார். சார், நீங்க டாக்டர் சிவா இல்லைன்னா நான் நார்மலா இல்லைன்னு அர்த்தம் சார். ஆமா சார், அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க நார்மல் இல்லை. போய் ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்க சார். போங்க சார். மாமா, அந்த பெரியவர் சொன்னது தப்பில்ல மாமா. உங்க சாயிலே இங்க வேற ஒரு டாக்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாக்குறவங்கள உங்களை டாக்டர்னு சொல்றாங்க. ஒரு வேலை இருக்கலாம் மீனா, ஆனா அதை புரிஞ்சுக்காம அவரை கோவமா பேசிட்டீங்களே மாமா. சாரி மீனா. சரி, வாங்க உள்ள போலாம். சரி மீனா, நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். 3 நாள் ஊர்ல இல்லாம எந்த ஃபைல்ஸும் மூவ் ஆயிருக்காது. நான் போயிட்டு வரேன். என்ன மாமா, வந்ததும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? மீனா, சிவாக்கு நிறைய வேலை இருக்கும், அவன் போட்டும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல. தேங்க்ஸ் பாட்டி. நான் போயிட்டு வரேன். சரிங்க வரேன் மாமா. பாட்டி. என்ன பாட்டி, இவ்ளோ பெரிய வீட பார்த்ததும் மலைச்சு போய் நிக்கிறியா? சரி வா. நீ போ, வர. ஏண்டா கண்ணாயிரம், என்னடா இது? ஆரம்பமே இப்படி இருக்கு, போக போக என்ன நடக்க போதோ எனக்கு பயமா இருக்குடா. நம்ம மீனாவை தானே சமாளிப்போம், வாங்க, பயப்படாதீங்க. மருமாயி, ஏய் வினோத். டாடி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். இந்தா நீ கேட்ட 3D வீடியோ கேம்ஸ். Thank you, Daddy. நான் டெல்லியில கொனாட் பிளேஸ்ல அழிஞ்சு திரிஞ்சு வாங்கினேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன
சிரிக்க ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே